ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா டே 3 முடிஞ்ச உடனே பேசியிருக்காரு. போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்துட்டு இருக்கு. இந்திய அணி செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்து கோலிலாம் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது குறித்து பேட் கமன்ஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதை எதிர்பார்க்கல, இந்திய அணி இந்த மாதிரி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமாக விளையாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்டிஷனும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டே 2ல் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நாங்கள் நின்றுந்தோன்னா கண்டிப்பாக டே 2ல் நல்ல ரன் அடிச்சிருப்போம். பட் இந்திய அணி அதை அட்வான்டேஜ் எடுத்து எங்களை 104 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் 500+ ஸ்கோர் அடிக்கணும் டார்கெட்டு, அது எங்களுக்கு தெரியும். நாளைக்கு எங்களோட முனைப்பு எல்லாமே டார்கெட்டு சேஸ் பண்ணுறது தான். கண்டிப்பாக நாங்கள் அதில் முயற்சி கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட பேட்டிங் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கேட்சி அவர் 100 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட பேட்டிங் எங்களுக்கு ஆபத்தானது தான். நாங்கள் பார்க்க நல்லா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானது. அவர் 100 அடிச்சிருக்குது. இந்த தொடரில் அவரை நாங்கள் எப்படி விக்கெட் எடுப்போம் தான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமன்ஸை பேசியிருக்காரு. பேட் கமன்ஸுக்கே தெரியுதுங்க, விராட் கோலி ரொம்ப நாளாக 100 அடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரொம்ப நாளாக 100 அடிக்காமல் இருந்த விராட் கோலி இப்போ 100 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அதுவும் இந்த சீரீஸ் முதல் மேட்ச்லேயே அடிச்சிருக்கிற போது இன்னும் 4 போட்டி இருக்குது. கிங் கோலியோட ஷோ எல்லா மேட்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல் எல்லாருமே அங்கே ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சூப்பராக 61 அடிச்சார், 161. நம்ம யார் கேஎல் ராகுலும் சூப்பராக அடிச்சார், 77. அதனால் இந்திய அணி பேட்டிங் பார்த்திங்கன்னா அற்புதமாக விளையாடி இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு 534 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய டார்கெட் தான். ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த டே 3 முடிகிற கடைசி டைமில் அவங்கள பேட்டிங் கொடுத்து சூப்பராக 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. பும்ரா 2 விக்கெட்டு, சிராஜ் 1 விக்கெட்டு. ஏன்னா இந்திய அணி செம மாஸ்டர் பிளான் போடுறாங்க. நம்ம நினச்சிருப்போம் நாளைக்கு கொஞ்சம் விளையாடி எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்கலான்னு. பரவாயில்ல, 500 ரன் மேலே வந்துச்சா, லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர் ஒரு 10 ஓவர் கூட ஆட்டோன்னு சொல்லிட்டு சூப்பராக லாஸ்ட் டைமில் கொடுத்து விக்கெட் எடுத்தாங்க. இந்திய அணி மாஸ்டர் பிளான் பயங்கரமாக இருக்குது. அதனால் முதல் டெஸ்ட் போட்டி கிட்டத்தட்ட இந்திய அணி வின் பண்ணுற கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா இன்னும் 522 ரன் அடிக்கணும். அது என்னை கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பரவாயில்ல, நாளைக்கு எதாக இருந்தாலும் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்போ தான் நம்ம பேசணும். அதனால் நாளைக்கு கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணுவாங்க முதல் போட்டி நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி குறித்தும். பும்ரா வேறு கேப்டன்ஷிப் பயங்கரமாக பண்ணுறாரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.